வெள்ளி அக்டோபர் 27, 1882. இன்று கோஜாகரி லக்ஷ்மி பூஜை நாள். குருதேவர் தமது அறையில் விஜய கோஸ்வாமி மற்றும் ஹரலாலுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கேசவரின் சீடர்கள் சிலர் வந்து குருதேவரை வணங்கி, சுவாமி, நீராவி கப்பல் வந்துவிட்டது, நீங்கள் புறப்பட வேண்டும், சற்று வெளியில் சென்று வரலாம், கேசவர் கப்பலில் உள்ளார், தங்களை அழைத்து வருவதற்காக எங்களை அனுப்பினார் என்று கூறினார்கள். மாலை 4 மணி. குருதேவர் படகில் சிறிது தூரம் சென்று நீராவிக் கப்பலில் ஏறிக்கொண்டார். ஏறியதுதான் தாமதம். புற உணர்வை இழந்து சமாதியில் ஆழ்ந்தார். அவருடன் விஜய கோஸ்வாமியும் இருந்தார். மா கப்பலில் நின்று கொண்டு சமாதியின் அந்த அற்புத காட்சியை பார்த்தார். மா 3 மணிக்கு கல்கத்தாவிலிருந்து கேசவருடன் கப்பலில் புறப்பட்டார். கேசவர் தமது நற்குணங்களாலும் பேச்சுத் திறமையாலும் மா போன்ற பல வங்க இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொண்டவர். எனவே குருதேவர் கேசவரின் சந்திப்பை காணவும் அவர்களுடைய பேச்சை கேட்கவும் மா மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கேசவரை பலர் தமது நெருங்கிய உறவினரை நேசிப்பது போல் நேசித்தனர். அவர் ஆங்கிலம் கற்றவர். மேலை தத்துவ சாஸ்திரங்களிலும் இலக்கியங்களிலும் புலமை வாய்ந்தவர். அவர் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக அதை பொம்மை வழிபாடு என்று கேலி செய்வார். இத்தகைய ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசிக்க வந்திருக்கிறார். அவரை உள்ளன்போடு நேசிக்கிறார். அவருக்கு மரியாதை காட்டுகிறார். இது விந்தைதானே? இந்த இருவருடைய மனங்களும் எந்த விஷயத்தில் எப்படி ஒன்று சேர்ந்தன என்பதை அறிய மா போன்ற பலரும் ஆவல் கொண்டிருந்தனர். குருதேவர் உருவமற்ற கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். உருவக் கடவுளையும் வணங்குகிறார். பிரம்மத்தை சிந்திக்கிறார். அதே வேளையில் தேவதேவியர்களின் திருவுருவங்களை மலர்தூவி சந்தனமிட்டு பூஜை செய்கிறார். பக்தியில் தம்மை மறந்து ஆடி பாடுகிறார். கட்டிலில் படுக்கிறார். சிவப்புக்கரை வேட்டி உடுத்துகிறார். காலுறை செருப்பு எல்லாம் அணிகிறார். ஆனால் இல்லறத்தில் ஈடுபடவில்லை. அவரது வாழ்க்கை ஒரு துறவியின் வாழ்க்கை போல் உள்ளது. அதனால் மக்கள் அவரை பரமஹம்சர் என்று அழைக்கின்றனர். கேசவரோ உருவமற்ற பரம்பொருளை வணங்குகிறார். மனைவி மக்கள் என்று இல்லறத்தில் இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொற்பொழிவு செய்கிறார். செய்தித்தாளில் எழுதுகிறார். பல்வேறு உலகக் கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறார். கேசவரும் பிரம்மசமாஜ அன்பர்களும் கப்பலில் இருந்தபடியே எதிரே உள்ள காளிக் கோயிலின் அழகை ரசித்தனர். கப்பலில் இருந்து சற்று தூரத்திலேயே கிழக்கில் படிக்கட்டுகளும் கோயில் முற்றமும் தெரிந்தன. படித்துறைக்கு வலது பக்கம் 6ம் இடது பக்கம் 6மாக 12 சிவன் கோயில்கள். காளிக் கோயிலின் கோபுரமும் பஞ்சவடியின் மரங்களும் சவுக்கு மரங்களின் உச்சியும் குளிர்காலத்து நீலவானின் பின்னணியில் அற்புத பேரழகுடன் பொலிந்து தோன்றின. மகிழ மரத்தின் அருகிலும் காளிக் கோயிலின் தெற்கு பகுதியிலும் நகபத்கள். 2 நகபத்களையும் இணைத்த தோட்டப்பாதையின் இரு புறங்களிலும் வரிசை வரிசையாக பூஞ்செடிகள். குளிர்கால வானத்தின் தூய நீல நிறம் கங்கை நீரில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. உலகம் ஆனந்தமயமாக காட்சியளித்தது. பிரம்ம பக்தர்களின் மனத்திலும் ஆனந்தம் பொங்கியது. மேலே நிர்மலமான நீலவானம், எதிரே அழகிய கோயில், கீழே புனித கங்கை. இவளது கரையில் எத்தனையோ முனிவர்கள் இறைவனை சிந்தித்து வந்தனர். இதோ இன்றும் சனாதன தர்மத்தின் வடிவமாக ஒரு மகாபுருஷர் வாழ்ந்து வருகிறார். இத்தகைய காட்சி எப்போதும் கிடைக்கக்கூடியதல்ல. இத்தகைய இடத்தில் சமாதி நிலையில் ஆழ்கின்ற ஒரு மகாபுருஷரை காண்கின்ற யாருக்குத்தான் பக்தி பெருக்கெடுத்து ஓடாது? எந்த கல் நெஞ்சுதான் கரையாது? குருதேவர் வந்த படகு நீராவிக் கப்பலை அடைந்ததும் அனைவரும் குருதேவரை காண பரபரப்புடன் ஓடி வந்து மேல் தளத்தில் கூட்டமாக நின்றனர். எந்தவித சிரமமும் இல்லாமல் குருதேவரை கப்பலுக்குள் அழைத்து வருவதில் கேசவர் மிகவும் கவனமாக இருந்தார். கஷ்டப்பட்டுத்தான் அவரை உள்ளே அழைத்து வரவேண்டியிருந்தது. அவர் பரவச நிலையிலேயே இருந்தார். ஒருவர் அவரை தாங்கியபடி கூட்டி வந்தார். குருதேவரின் கால்கள் மட்டுமே எந்திரம் போல் நகர்ந்தன. தனியறை ஒன்றில் குருதேவரை அழைத்துச் சென்றார்கள். கேசவர் முதலான பக்தர்கள் அவரை வணங்கினர். குருதேவர் எதையும் உணரவில்லை. அறையில் சில நாற்காலிகளும் மேஜைகளும் இருந்தன. ஒரு நாற்காலியில் அவரை அமரச் செய்தனர். வேறு நாற்காலிகளில் கேசவரும் விஜய கோஸ்வாமியும் அமர்ந்தனர். மற்ற அன்பர்கள் கிடைத்த இடத்தில் அமர்ந்து கொண்டனர். பலருக்கு அறையில் இடம் கிடைக்கவில்லை.
அவர்கள் வெளியிலிருந்து எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தனர். அமர்ந்ததும் குருதேவர் மீண்டும் சமாதியில் மூழ்கி புற உலக நினைவை முற்றிலுமாக இழந்தார். அனைவரும் ஒரே பார்வையாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தனர். அறை முழுவதும் கூட்டம் நிரம்பியிருந்ததால் காற்று வராமல் குருதேவர் சிரமப்படுவதைக் கண்டார் கேசவர். எனவே ஜன்னல்களை திறப்பதற்காக எழுந்தார். விஜயர் அங்கே வந்தது கேசவருக்கு தர்மசங்கடமாக இருந்தது. கேசவருடைய மகளின் திருமணத்தாலும் வேறு காரணங்களாலும் விஜயர் கேசவரை பிரிந்து சாதாரண பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்திருந்தார். பல கூட்டங்களில் கேசவரை தாக்கிப் பேசியிருந்தார். எனவே விஜயரின் வரவு கேசவருக்கு சற்று சங்கடத்தை கொடுத்தது. பிரம்ம பக்தர்கள் ஆர்வத்துடன் குருதேவரை பார்த்துக் கொண்டிருந்தனர். குருதேவரின் சமாதி நிலை கலையத் தொடங்கியது. இருந்தாலும் பரவச நிலையிலேயே இருந்தார். தெளிவற்ற குரலில் மெல்ல தமக்குள், அம்மா, என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? இவர்களை வேலிக்கு வெளியே கொண்டுவர என்னால் முடியுமா என்று கேட்டார். உலகியல் மக்கள் வேலிக்குள் அடைபட்டுக் கிடக்கின்றனர். வெளியில் வர முடியவில்லை. வெளியில் உள்ள ஒளியையும் அவர்களால் காண முடியவில்லை. அவர்களின் கைகால்கள் உலகக் கடமைகளில் கட்டுண்டு கிடக்கின்றன. இதை கண்டுகொண்டிருக்கிறாரா குருதேவர்? இவர்களால் சொந்த வீட்டிற்குள் உள்ள உலகத்தை மட்டுமே நினைக்க முடிகிறது. உடல் சுகமும் உலகக் கடமைகளும் காமினி காஞ்சனமும் தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று எண்ணுகிறார்கள் இவர்கள். அதனால்தான் குருதேவர் தேவியிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தாரா? குருதேவருக்கு சிறிது சிறிதாக வெளியுலக உணர்வு வந்தது. காஜிபூரைச் சேர்ந்த நீலமாதவ பாபுவும் பிரம்மபக்தர் ஒருவரும் பவஹாரி பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு பிரம்மபக்தர் குருதேவரிடம் கூறினார், சுவாமி, இவர்கள் பவஹாரி பாபாவை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அவர் காஜிபூரில் வசிக்கிறார். அவரும் தங்களைப் போல் ஒருவர். குருதேவரால் இன்னும் பேச முடியவில்லை. எனவே மென்மையாக புன்னகைத்தார். பக்தர் தொடர்ந்து பேசினார், சுவாமி, பவஹாரி பாபா தங்கள் புகைப்படம் ஒன்றை தம் அறையில் வைத்திருக்கிறார். குருதேவர் தம் உடம்பை காட்டி புன்னகை செய்தபடி, இந்த உரையையா என்றார். தலையணையும் அதன் உரையும், உயிரும் உடம்பும். உடல் அழிவது நிலையில்லாதது. உடலுள் உறையும் உயிர்தான் அழியாதது. எனவே உடலின் புகைப்படத்தால் என்ன பயன்? உடல் நிலையற்றது. அதில் கவனம் செலுத்துவதால் என்ன லாபம்? மனிதனின் இதயத்தில் மறைந்து நிற்கின்ற இறைவனை வழிபடுவதுதான் செய்யத்தக்கது. இவ்வாறு குருதேவர் கூறுகிறாரா? குருதேவருக்கு சற்று புறநினைவு திரும்பியது. அவர் பேசத் தொடங்கினார். ஆனால் ஒன்று, பக்தனின் இதயம் இறைவனின் இருப்பிடம். அவர் எல்லா உயிர்களிலும் உறைகிறார் என்பது உண்மைதான். ஆயினும் பக்தனின் இதயத்தில் அவர் சிறப்பாக எழுந்தருளுகிறார். ஒரு ஜமீன்தார் தனக்கு சொந்தமான இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்ன வரவேற்பறையில் போனால் அவரை காண முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். அதுபோல் பக்தனின் மனம் பகவானுடைய வரவேற்பறை. எல்லோரும் ஆனந்தமடைந்தனர். ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரையே யோகிகள் ஆன்மா என்கிறார்கள். பக்தர்கள் பகவான் என்கின்றனர். ஒரே பிராமணன் பூஜை செய்யும்போது பூஜாரி, சமையல் செய்யும்போது அவன் சமையல்காரன். ஞான நெறியை பின்பற்றுபவனான ஞானி இது அல்ல, இது அல்ல என்று பகுத்தறிகிறான். பிரம்மம் இதுவல்ல, அதுவல்ல, உயிர்களல்ல, உலகமல்ல என்று ஆராய்ந்து ஆராய்ந்து அவனது மனம் நிலைப்படுகிறது, ஒடுங்குகிறது, சமாதி வாய்க்கிறது. அப்போது பிரம்ம ஞானம் உண்டாகிறது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, நாமரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்மஞானியிடம் இருக்கும். பிரம்மம் என்ன என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரம்மம் ஓர் உருவக்கடவுள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஞானிகள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விழிப்பு நிலையும் உண்மை என்று கொள்கிறார்கள் அவர்கள். இந்த உலகம் கனவு போன்றது என்று அவர்கள் சொல்வதில்லை. இந்த உலகம் இறைவனின் மகிமை என்று பக்தர்கள் கூறுகின்றனர். வானம், நட்சத்திரம், சந்திரன், சூரியன், மலை, கடல், உயிரினங்கள் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறார். அவரது மகிமை. உள்ளே நம் இதய நடுவில் அவர் இருக்கிறார். வெளியிலும் இருக்கிறார்.
அவரே 24 தத்துவங்களாக, உயிர்களாக, உலகமாக ஆகியுள்ளார் என்று உயர்ந்த பக்தர்கள் கூறுகின்றனர். பக்தர்கள் சர்க்கரையை சுவைக்க விரும்புகிறார்கள், சர்க்கரையாக ஆக விரும்புவதில்லை. எல்லோரும் சிரித்தனர். பக்தனின் நிலை என்ன தெரியுமா? பகவானே, நீ எஜமான், நான் உன் சேவகன். நீ என் தாய், தந்தை, நான் உன் பிள்ளை. நீ முழுமை, நான் உன் அம்சம் என்கிறான் பக்தன். நான் பிரம்மம் என்றெல்லாம் சொல்வதை பக்தன் விரும்புவதில்லை. யோகிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதுதான் அவர்களின் லட்சியம். யோகி உலகியல் விஷயங்களிலிருந்து மனத்தை பின்னால் இழுத்து பரமாத்மாவில் நிறுத்த முயல்கிறான். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் தனிமையான இடத்திற்குச் சென்று அசைவில்லாத ஆசனத்தில் அமர்ந்து மனத்தை மற்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து தியானம் செய்கிறான். ஆனால் இருப்பது ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. யார் பிரம்மமோ அவரே ஆன்மா, அவரே பகவான். ஞானியின் பிரம்மம், யோகியின் பரமாத்மா, பக்தனின் பகவான், எல்லாம் ஒருவரே. நீராவி கப்பல் கல்கத்தாவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. அறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீது வைத்த கண் வாங்காமல் அவரையே பார்த்தவாறு அவரது அமுதமொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்களுக்கு கப்பல் போகிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. தேனீ மலரில் அமர்ந்த பிறகு ரீங்காரம் செய்யுமா? கப்பல் மெல்ல மெல்ல தட்சிணேஸ்வரத்திலிருந்து விலகிச் செல்லத் தொடங்கியது. அழகான அந்தக் கோயில் பார்வையிலிருந்து மறைந்தது. கப்பலின் சக்கரங்கள் சுழலத் தொடங்கியதில் நுரையும் அலையுமாக கங்கை அல்லோலகல்லோலப்பட்டது. அந்த அமளி எதுவும் பக்தர்களின் காதுகளில் விழவில்லை. அவர்கள் மலர்ந்த முகமும் அன்பில் தோய்ந்த கண்களும் இனிமை ததும்பும் தோற்றமும் கொண்ட ஆனந்த வடிவினரான அற்புத யோகியை வைத்த கண்வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இறைவனைத் தவிர வேறு எதையும் அறியாத, அனைத்தையும் துறந்த, அன்பால் நிறைந்த ஒரு தபஸ்வியை பார்த்தபடி அசைவற்றிருந்தனர். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். படைத்தல், காத்தல், அழித்தல், உயிர், உலகம் எல்லாம் சக்தியின் விளையாடல் என்கின்றனர் ஞானிகள். ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் கனவு போன்றவை. பிரம்மம் ஒன்றே உள்ளது, மற்ற எதுவும் கிடையாது. சக்தியும் கனவை போன்றதுதான். ஆனால் 1000 ஆராய்ச்சி செய்தாலும் சமாதி நிலையை அடையாமல் சக்தியின் எல்லையை விட்டு வெளியே வர முடியாது. நான் தியானம் செய்கிறேன், நான் சிந்தனை செய்கிறேன், இவையெல்லாம் சக்தியின் எல்லைக்கு உட்பட்டவை, சக்தியின் ஐஸ்வரியத்திற்கு உட்பட்டவை. எனவே பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றையும் ஏற்றே ஆக வேண்டும். நெருப்பும் அதன் சூடும் போல். நெருப்பை ஏற்றுக்கொண்டால் அதன் சூட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூட்டை விட்டுவிட்டு நெருப்பை நினைக்க முடியாது. நெருப்பை விட்டுவிட்டு அதன் சூட்டையும் நினைக்க முடியாது. சூரியனை விட்டுவிட்டு அதன் கதிர்களை நினைக்க முடியாது. கதிர்களை விட்டுவிட்டு சூரியனையும் நினைக்க முடியாது. பால் எப்படி இருக்கிறது? ஓ, வெண்மை, வெண்மைதான். பாலை விட்டுவிட்டு அதன் வெண்மை நிறத்தை மட்டும் நினைக்க முடியாது. அதுபோல் பாலின் வெண்மை நிறத்தை விட்டுவிட்டு பாலையும் நினைக்க முடியாது. இதுபோன்றே பிரம்மத்தை விட்டுவிட்டு சக்தியையோ, சக்தியை விட்டுவிட்டு பிரம்மத்தையோ நினைக்க இயலாது. இறைவனை விட்டுவிட்டு உலகையோ, உலகை விட்டுவிட்டு இறைவனையோ நினைக்க முடியாது. ஆத்யா சக்தி ஆடல்மயமானவள். அவள் படைக்கிறாள், காக்கிறாள், அழிக்கிறாள். அவளுடைய பெயர்தான் காளி. காளிதான் பிரம்மம், பிரம்மமே காளி. இருவரும் ஒருவரே. ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்று எந்தச் செயலும் இல்லாமல் அவள் இருப்பதாக நாம் நினைக்கும்போது பிரம்மம் என்கிறோம். இந்தச் செயல்களை செய்யும்போது அவளை காளி என்கிறோம், சக்தி என்கிறோம். உள்ளது ஒன்றே, நாமரூபம்தான் வேறு. தண்ணீர் ஒன்றே, அதையே ஜலம், வாட்டர், பானி என்றெல்லாம் அழைக்கிறோம். ஒரு குளத்திற்கு 3-4 படித்துறைகள். ஒரு துறையில் இந்துக்கள் நீர் அருந்துகிறார்கள். அவர்கள் அதை தண்ணீர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் முகமதியர்கள் நீர் அருந்துகிறார்கள். அவர்கள் பானி என்கிறார்கள். இன்னொரு துறையில் ஆங்கிலேயர்கள் நீர் அருந்துகிறார்கள். அவர்கள் வாட்டர் என்கிறார்கள். மூன்றும் ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. இறைவனை சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், சிலர் காட் என்கின்றனர், சிலர் பிரம்மம் என்கிறார்கள்,
சிலர் காளி, ராமர், ஹரி, இயேசு, துர்க்கை என்றெல்லாம் கூறுகின்றனர். கேசவர் புன்முறுவலுடன் கேட்டார், காளி எத்தனை நிலைகளில் திருவிளையாடல் புரிகிறாள் சொல்லுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகையோடு கூறினார், அவள் பல்வேறு நிலைகளில் விளையாடுகிறாள். அவளே மகாகாளி, நித்யகாளி, ஸ்மசான காளி, ரக்ஷா காளி, சியாமா காளி. மகாகாளி நித்யகாளி பற்றி தந்திர சாஸ்திரங்களில் உள்ளது. படைப்பே இல்லாமல், சந்திரன், சூரியன், கிரகங்கள், பூமி எதுவும் இல்லாமல் எங்கும் காரிருள்மயமாக இருந்தபோது தேவி மட்டும் உருவமற்ற மகாகாளியாக மகாகாலனுடன் விளங்குகிறாள். சியாமா காளிக்கு மென்மையான பல வடிவங்கள், வரமும் அபயமும் தருபவள் அவள். வீடுகளில் அவளையே பூஜிப்பார்கள். தொற்றுநோய், பஞ்சம், நிலநடுக்கம், பெருமழை, வறட்சி போன்ற காலங்களில் ரக்ஷா காளியை வழிபட வேண்டும். ஸ்மசான காளி அழிக்கும் சக்தி. பிணம், நரி மற்றும் டாகினி, யோகினி போன்ற தேவதைகள் சூழ சுடுகாட்டில் உறைபவள். அவளது வாயிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். கழுத்தில் மனித தலைமாலை, இடுப்பில் மனித கைமாலை. அண்ட சராசரங்கள் அழியும்போது மகா பிரளய காலத்தில் படைப்பிற்கான விதைகளை தேவியே சேகரித்து வைக்கிறாள். பாட்டியிடம் அது இது எல்லாம் போட்டு வைப்பதற்கு ஒரு பானை இருக்கும். அவள் அதில் பல்வேறு சாமான்களை போட்டு வைத்திருப்பாள். கேசவரும் மற்றவரும் சிரித்தனர். குருதேவரும் சிரித்துக்கொண்டே, ஆம், பாட்டியிடம் இப்படி ஒரு பானை இருக்கும். அதனுள் கடல் நுரை, வாயு மாத்திரை, சுரை, வெள்ளரி, பூசணி விதைகளின் சிறு சிறு பொட்டலங்களெல்லாம் போட்டு வைத்திருப்பாள். தேவைப்படும்போது வெளியே எடுப்பாள். பிரம்மமயியான தேவியும் பிரபஞ்சம் அழிந்த பிறகு எல்லா விதைகளையும் சேகரித்து வைக்கிறாள். படைப்பிற்குப் பிறகு ஆத்யாசக்தி உலகத்தின் உள்ளேயே உறைகிறாள். உலகத்தை ஈன்றெடுக்கிறாள். உலகின் உள்ளும் உறைகிறாள் அவள். வேதம் சிலந்தி பற்றிக் கூறுகிறது. சிலந்தியும் அதன் வலையும். சிலந்தி தனக்குள்ளிருந்தே வலையை தோற்றுவிக்கிறது. பிறகு அந்த வலையிலேயே வசிக்கவும் செய்கிறது. கடவுள் உலகத்திற்கு ஆதாரமாகவும் இருக்கிறார், அதன் உள்ளும் இருக்கிறார். காளி என்ன கருநிறத்தவளா? தொலைவில் இருப்பதால் கருப்பு. நெருங்கி அறிய முடிந்தால் கருப்பு அல்ல. தொலைவிலிருந்து பார்க்கும்போது வானம் நீல நிறமாகத் தெரிகிறது. அருகில் சென்று பாருங்கள், எந்த நிறமும் இல்லை. தொலைவிலிருந்து பார்க்கும்போது கடல் நீரும் நீலமாகத்தான் தெரிகிறது. அருகில் சென்று கையில் எடுத்து பாருங்கள், அந்த நீருக்கு நிறமே இல்லை. இவ்வாறு கூறிய குருதேவர் பிரேமை பித்து பிடித்தவராக பாடத் தொடங்கினார். குருதேவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். பந்தம், முக்தி இரண்டையும் படைத்தவள் அவளே. அவளுடைய மாயையால்தான் உலகியல் மக்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அவளது கருணை பிறந்தால் முக்தர்களாகவும் ஆகிறார்கள். அவள் சம்சார தலைகளை அறுத்தெறிந்து காப்பவள். இவ்வாறு கூறிய குருதேவர் கந்தர்வர்களின் குரலையும் பழிக்கும் இனிய குரலில் ராமபிரசாதரின் பாட்டை பாடலானார். பட்டம் பறக்க விடுகின்றாய் பவசம்சார சந்தையிலே, திட்டம் தீட்டி அற்புதமாய் தேவி லீலை புரிகின்றாய். சாந்தம் வீரம் சோம்பலென இழைப்பாய் பட்டம் எழிலுறவே. குருதேவர் தொடர்ந்து பேசினார். அவள் ஆடல்மயமானவள். இந்த உலகம் அவளது திருவிளையாடல். நினைத்ததைச் செய்பவள் அவள். அவள் ஆனந்தமயமானவள். லட்சக்கணக்கானவர்களில் யாரோ ஒருவருக்குத்தான் முக்தியை அருள்கிறாள். பிரம்மபக்தர் கேட்டார், சுவாமி, அவள் விரும்பினால் எல்லோருக்குமே முக்தியளித்துவிட முடியும் அல்லவா? நம்மையெல்லாம் ஏன் சம்சார பந்தத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது அவளது திருவுளம். இவ்வாறெல்லாம் விளையாட வேண்டும் என்பது அவளது விருப்பம். கண்ணாமுச்சி ஆட்டத்தில் ஆரம்பத்திலேயே தாய்ச்சியை தொட்டுவிட்டால் ஆட்டமும் சாட்டமும் மேலும் தொடராது.
எல்லோரும் தொட்டுவிட்டால் ஆட்டம் எப்படித் தொடரும்? எல்லோரும் தொட்டுவிடுவது அந்த தாய்ச்சிக்கு எரிச்சலையே தரும். விளையாட்டு தொடர்ந்தால் அவளுக்கு மகிழ்ச்சி. அதனால்தான் மனத்திடம் அவள் ரகசியமாக கண் சிமிட்டி, போய் உலகத்தை அனுபவி என்று கூறியுள்ளாள். இதில் மனத்தின் குற்றமென்ன? அவளே அருள் கூர்ந்து மனத்தை திருப்பினால் மனம் உலகியலிலிருந்து விடுபடுகிறது. அதன் பிறகு அவளது தாமரை திருவடிகளை நாடுகிறது. உலக மக்களின் நிலையிலிருந்து குருதேவர் தேவியிடம் முறையிட்டு பாடத் தொடங்கினார். அன்னை நீ அருகே நிற்க, அடியேனுன் விழித்திருக்க, என் மனை நுழைந்தார் கள்வர், இடர்தரத் துணிந்தார் அந்தோ. நின் பெயர் துதிக்கும் ஆசை நெஞ்சிலே இருந்துமேனோ, பன்முறை நழுவவிட்டேன், பதமலர் மறந்து நின்றேன். மறதியும் பிழையும் என்னை வருத்திய திருட்டுமெல்லாம் இறைவினின் சூழ்ச்சி என்னும் உண்மையை இன்று கண்டேன். தந்திர வலையை வீசி தனையனை திகைக்க வைத்தாய், அந்தரி உணர்ந்தேன், உன்ற நாடலை அறிந்து கொண்டேன். கொடுத்திலை, அதனால் நானும் கொடுத்திலன். உணவு நாடிப் படைத்திலை, எனவே ஏழை படைத்திட சோறுண்டோ. நினைவுறும் இன்பம் துன்பம் நெடும் பழி இனிய கீர்த்தி என முரண் எய்தி நிற்கும் இயல்பெல்லாம் உனக்கே சொந்தம். ஆயினும் தாயே, நீதான் அவனியில் பேதம் செய்யும் மாயமோ ஏதோ, உந்தன் திருவிளையாடல் மாண்போ. முன்னமே நன்மை தீமை அளவினை உடிவு பண்ணி என் மனம் அமைத்தாய், உன்றன் இச்சை போல் அச்சில் வார்த்தாய். அருள் விழிச்சாடை காட்டி அனுமதி அளித்தாய், நீ போய் இருநிலை இன்பமெல்லாம் அனுபவித்திடு என்றாய். ஆகவே பவசம்சாரமாகிடும் உருளையில் சிக்கி வேகமாய் சுழலுகின்றேன், மீளவும் வழியைக் காணேன். பொய்யினை மெய்மையென்றும் நஞ்சினை புதுத்தேனென்றும் மையலில் மயங்கி வீழ்ந்து வாழ்விலா பேதையானேன். பிறகு குருதேவர் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவளது மாயையில் மயங்கித்தான் மனிதர்கள் உலகில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதையே ராம் பிரசாதர், என் மனம் அமைத்தாய், உன்ற நிச்சை போல் அச்சில் வார்த்தாய், அருள்விழிச் சாடை காட்டி அனுமதி அளித்தாய் என்று பாடினார். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, அனைத்தையும் துறக்காமல் இறைவனை அடைய முடியாதா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஓ, முடியும். நீங்கள் அனைத்தையும் துறக்க வேண்டியதில்லை. சுகம், போகம் என்று நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் வெல்லப்பாகில் இருக்கிறீர்கள். கட்டி வெல்லமாகவும் இல்லை, கரைந்த வெல்லமாகவும் இல்லை. கொஞ்சம் கட்டி கொஞ்சம் தண்ணீர் சேர்ந்த நளபாகம். எல்லோரும் சிரித்தனர். உங்கள் காரியம் எல்லாம் பேஷ்தான். நக்ஸ் சீட்டாட்டம் தெரியுமா? நான் அதிக எண்ணிக்கை எடுத்து விலகி நிற்கிறேன். நீங்களோ மிகவும் புத்திசாலிகள். சிலர் 10 எடுத்திருக்கிறீர்கள், சிலர் 6, சிலர் 5. நீங்கள் அதிக எண்ணிக்கை எடுக்கவில்லை. எனவே என்னைப் போல் வெளியேறவும் இல்லை. ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. பேஷ் பேஷ். உண்மையாகச் சொல்கிறேன், நீங்கள் இல்லறத்தில் இருப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பயனில்லை. ஒரு கையால் உலகக் கடமைகளை செய்யுங்கள், மற்ற கையால் இறைவனைப் பற்றிக் கொள்ளுங்கள். கடமைகள் முடிந்தால் 2 கைகளாலும் இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் மனத்தைப் பொறுத்தது. மனத்தில்தான் பந்தம், மனத்தில்தான் முக்தி. அதனை எந்த நிறத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறும். வண்ணானிடமிருந்து வந்திருக்கிற துணியைப் போன்றது மனம். சிவப்புச் சாயத்தில் தோய்த்தால் சிவப்பு, நீலச் சாயத்தில் தோய்த்தால் நீலம், பச்சையில் தோய்த்தால் பச்சை. எந்தச் சாயத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறுகிறது. பாருங்களேன், கொஞ்சம் ஆங்கிலம் படித்துவிட்டால் போதும், உடனே ஃபுட், ஃபாட், இட், மிட் என்றெல்லாம் பொழிய ஆரம்பித்து விடுகிறான். எல்லோரும் சிரித்தனர். அதோடு விட்டானா, காலில் பூட்ஸ், சீட்டி அடித்து பாடுவது எல்லாம் வந்து சேர்கின்றன. இனி சம்ஸ்கிருதம் படித்த பண்டிதனானால் உடனே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை உதிர்க்கத் தொடங்கிவிடுவான். மனத்தை தீய சகவாசத்தில் வைத்திருந்தால் தீய பேச்சும் தீய சிந்தனையும் வந்துவிடுகிறது.
பக்தர்களுடன் சகவாசம் வைத்திருந்தால் இறை சிந்தனையும் தெய்வீக பேச்சும் வருகின்றன. மனத்தை பொறுத்ததுதான் எல்லாம். ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் மகள். அவன் இருவரிடமும் வெவ்வேறு விதமாக பழகுகிறான். ஆனால் மனம் ஒன்றுதான். மனத்தில்தான் ஒருவன் கட்டுண்டவன். மனத்தில்தான் முக்தன். நான் முக்தன். இல்லறத்திலிருந்தாலும் சரி, காட்டிலிருந்தாலும் சரி, எனக்கென்ன பந்தம்? நான் இறைவனின் குழந்தை, ராஜாதிராஜனின் பிள்ளை. யார் என்னை கட்டுப்படுத்த முடியும்? பாம்புதான் கடிக்கட்டும். விஷமில்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும். அதுபோல் திரும்பத் திரும்ப நான் கட்டுண்டவன் அல்ல, முக்தன் என்று உறுதியாக சொல்லி வந்தால் அப்படியே ஆகிவிடுகிறது. கிறிஸ்தவர்களின் நூல் ஒன்றை யாரோ ஒருவர் ஒரு நாள் கொண்டு வந்தார். நான் அதை படிக்கச் சொன்னேன். அதில் இருந்ததெல்லாம் வெறும் பாவம் பாவம் பாவம்தான். கேசவரிடம், உங்கள் பிரம்ம சமாஜத்திலும் பாவம் பாவம் என்ற பேச்சுதான். நான் கட்டுண்டவன், நான் கட்டுண்டவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற உதவாக்கரை கட்டுண்டவனாகவே ஆகிவிடுகிறான். நான் பாவி என்று இரவும் பகலும் பிதற்றுபவன் அப்படியே ஆகிவிடுகிறான். என்ன? நான் இறைவனின் திருநாமத்தைச் சொல்கிறேன். என்னிடம் இன்னும் பாவம் இருக்க முடியுமா? எனக்கென்ன பாவம்? எனக்கென்ன பந்தம்? இறைநாமத்தில் இத்தகைய உறுதியான நம்பிக்கை வேண்டும். கிருஷ்ணகிஷோர் தீவிர இந்து, ஆசாரசீலரான பிராமணர். அவர் பிருந்தாவனத்திற்குச் சென்றிருந்தார். ஒரு நாள் அங்குமிங்கும் சுற்றியதில் அவருக்கு தாகம் எடுத்தது. ஒரு கிணற்றருகே சென்றார். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனிடம், என்னப்பா, ஒரு செம்பு தண்ணீர் கொடுக்க முடியுமா? நீ என்ன ஜாதி என்று கேட்டார். அதற்கவன், ஐயா, நான் தாழ்ந்த வகுப்பினன், சக்கிலியன் என்றான். அதற்கு கிருஷ்ணகிஷோர், சிவ என்று சொல்லி தண்ணீர் இறைத்துக் கொடு என்றார். இறைநாமத்தைச் சொல்வதால் மனிதனுடைய மனம், உடல் எல்லாமே பரிசுத்தமாகின்றன. வெறும் பாவம், நரகம் என்றெல்லாம் ஏன் பேச வேண்டும்? தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒருமுறை சொல். இறைநாமத்தை நம்பு. பிரேமை பித்து பிடித்தவராக குருதேவர் இறைவனுடைய நாம மகிமையை குறித்து பாடத் தொடங்கினார். தூய பக்தியை மட்டுமே நான் தேவியிடம் வேண்டினேன். கைகளில் மலரெடுத்து அவளுடைய திருவடி தாமரைகளில் இட்டு, அம்மா, இதோ உனது பாவம், எடுத்துக்கொள். இதோ உனது புண்ணியம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியைக் கொடு. இதோ உனது ஞானம், எடுத்துக்கொள். இதோ உனது அஞ்ஞானம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியைக் கொடு. இதோ உனது தூய்மை, எடுத்துக்கொள். இதோ உனது அசுத்தம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியைக் கொடு. இதோ உன் தர்மம், எடுத்துக்கொள். இதோ உன் அதர்மம், எடுத்துக்கொள். தூய பக்தியை மட்டும் எனக்குக் கொடு என்றெல்லாம் வேண்டினேன். பிரம்ம பக்தரிடம் ராம் பிரசாதர் பாடிய பாட்டு ஒன்றை கேள். மனமேவா காளியெனும் கற்பகத்தின் கீழே மதுர நிழல் குளுமையிலே உலவி வரச் செல்வோம். கனி 4 கண்டெடுப்போம், நல்லறமும் பொருளும் காதல் வழியில் வாழ்வும் பரகதியும் பெறுவோம். ஆனால் திடீரென்று யாரும் ஜனகராகிவிட முடியாது. ஜனக மன்னர் தனிமையில் கடின தவம் செய்துள்ளார். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது நல்லது. அது முடியவில்லை என்றால் ஒரு நாளாவது தனிமையில் இருந்து இறைவனை சிந்தித்தால் அதுவும் நல்லதுதான். மனைவி மக்களுக்காக குடம் குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள் சொல்? இறைவனை நாடி அவ்வப்போது தனிமையில் சாதனைகள் செய்ய வேண்டும். இல்லறத்தில் பல்வேறு கடமைகளுக்கு இடையில் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆரம்ப காலத்தில் பல தடைகள் ஏற்படத்தான் செய்யும். நடைபாதையில் உள்ள மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது செடியாக இருக்கும்போது வேலியிடாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும்.
ஆரம்ப நிலையில் வேலி வேண்டும். அடி பருத்துவிட்டால் பிறகு வேலி தேவையில்லை. அதில் யானையை கட்டினால் கூட ஒன்றுமாகாது.